இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி. இருந்த இடத்துல இருந்தே காட்டை ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். எப்படி சொகுசை விரும்பியாக இருக்கோ அது மாதிரி தான் இவங்களுடைய சூழலை பெரும்பாலும் அப்படியே சொகுசாக மாற்றிக்கக்கூடியவங்களா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அலட்டிக்கவே மாட்டாங்க. உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஆட்ட நாயகனாவே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா கிரகங்களுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனை ஆட்சியாக அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு துணிவு, ஒரு தன்னம்பிக்கை அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை காரணமாக வெளியில் கொஞ்சம் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வராத கடன் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசூலாகும். பெருசாக எந்த பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். குடும்பம் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயே பொய் சொல்லி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதிரி பொய் சொல்லி மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை, தேவையில்லாத இடர்பாடுகளை கொடுக்கும். மூன்றாவது நபரால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதனால் முழுசாக யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே மாதிரி வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பவர்கள் சிவன் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். சிவன் வழிபாடு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் சிவன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. பிரதோஷ நாட்களில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் சேர்ந்தார்படி வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுதலையாக வச்சுட்டு இருக்கீங்களே அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர கிரகணம் நடந்தது. அதனால் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி ஏற்படும். மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நின்று நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உங்களுக்கு மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்தா கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கலந்து ஆலோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத செலவு இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அன்னையோட அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ஆறுதலை தரும். வார்த்தைகளால் உறவுகள் உங்களை காயப்படுத்தலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். திருமண முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தடைகள், தாமதம் இதெல்லாம் வரும். கவனமாக செயல்படணும். இந்த திருமண முயற்சி செய்கிறவங்க ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். விநாயகருக்கு
ஞாயிற்றுக்கிழமையில் தலைவாழை இலை போட்டு கோதுமை மாவால் விளக்கு செஞ்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஆன்லைனில் ஏதாவது சூதாட்டம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா பண இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, அல்லது யாருக்காவது ஜாமீன் போட போகிறீங்க அப்படின்னா கவனமாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர்லாம் வரும். மற்றவங்களுக்கு உதவ போய் உங்களுக்கு எதிராக சில பேர்லாம் செயல்படுவாங்க. கவனமாக செயல்படுங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கையை அப்பப்போ கவனிச்சிக்கிட்டே இருங்க. அவங்க கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டாக செயல்படுறாங்களா, கரெக்டாக படிக்கிறாங்களா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது இடர்பாடு இருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நியாயமற்ற பிரச்சனையாக இருக்கும். அது உங்களால் பொறுத்துக்கவே முடியாது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. ஒரு சிலரால் குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதம் வரலாம். குடும்ப உறவுகளாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சிவபுராணத்தை படிங்க. சிவன் ஆலயத்துக்கு சென்றுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனவரவு சிறப்பாக இருக்குது. தாயோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வாக்கு வன்மையால் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சூதாட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பண இழப்பெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பகைவனையும் வெல்லும் திறன் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கொஞ்சம் போராடி தான் வெல்ல முடியும். அதனால் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். கெட்ட பேர்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. வெளியில் எங்கேயாவது பிரயாணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. குறிப்பாக 3வது நபரால் ஏதாவது பிரச்சனை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும். கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளால் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். பூஜை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, உங்களுடைய கௌரவத்துக்கே ஏதாவது இடர்பாடுகள், கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். வேகத்தோட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்கள்லாம் நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகளை சந்தித்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதுக்கு பிடித்த பிரியமானவங்களோட வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தந்தை வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. ஒரு சிலருக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. எடுக்கிற விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த உத்திரம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு அரசு மூலிமா ஏதாவது சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் மூலிமா சின்ன சின்ன கெட்ட பேர்கள், சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. இடைவிடாத கடின உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சிவன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்
படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.